வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி டு 9 மணி 13ஆம் தேதி ஜனவரி நம்ம ஜோஹோ செஷன் வச்சிருக்கிறோம். மோஸ்டா யூடியூபர்ஸ் இல்லை நிறைய பேர் வந்து அவங்களோட கோர்ஸை விற்பாங்க, இல்லை அவங்களோட ப்ராடக்டை விற்பாங்க. நான் எந்த ப்ராடக்டும் விற்கல. ஒன்று. ரெண்டாவது, சொன்ன விஷயத்தை தான் திருப்பி 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 பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இதில் அது கிடையவே கிடையாது. எவ்ரி சாட்டர்டே ஒவ்வொரு ஜோஹோ மீட்டிங்லையும் ஃப்ரெஷ் சப்ஜெக்டாக இருக்கும். அந்த வாரத்துக்கான இஷ்யூஸ், அந்த வாரத்துக்கான செக்டர் அனாலிசிஸ் இருக்கும். உங்களோட டவுட்ஸு, உங்களுக்கு வேண்டிய ஷேர்ஸு, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது இல்லாத அடுத்த வாரத்தில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஸ்பெக்டிவாக இருக்குன்றது கம்ப்ளீட் சார்ட்டை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை வந்து டிப்ஸாக எடுத்துக்காதீங்க, இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் டெஃபினட்டாக இந்த வாரமும் ஒரு 8-10 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள், மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. ரேசர் பே லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பேமெண்ட் வரும். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், QR கோடு யூஸ் பண்ணலாம், UPI கோடும் யூஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜோஹோ லிங்க் பூராவே வந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து டைரெக்டாக வந்து சேரும் சனிக்கிழமைக்கு மத்தியானம். அவ்வளோ சிம்பிள் பண்ணியாச்சு. அண்ட் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுனால் எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888 இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிட்டோ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. நம்ம வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ளாட்டிஷாக போயிட்டு ஃப்ரைடே இல்லை மண்டேலேருந்து மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குன்றதை நான் எதிர்பார்த்தேன். பட் நடந்தது நேத்தே வந்து ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்துச்சு. என்னடா 70 பாயிண்ட் 90 பாயிண்ட் எல்லாம் புல்லிஷ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தால் மார்க்கெட் உழுவுற மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பயங்கரமான விஷயம். அந்த ரிவர்சல்ல என்ன எனர்ஜி வேணும்ன்றது உங்களுக்கு தெரியாது. நினைச்சு பாருங்களா, ஒரு லாரி வந்து இன்னொன்று லாரி இப்படி தள்ளிட்டு இருக்கு. இதை நிப்பாட்டி இது திருப்பி தள்ளும் போதும் இந்த வண்டிக்கு வந்து என்ன பவர் இருக்கணும்ன்றது உங்களுக்கு நினைச்சு பாருங்க. ஸோ செல்லர்ஸ் மார்க்கெட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி மேலே தூக்கிறதுக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல் வேணும். ஸோ நேற்று எக்ஸாக்ட்லி ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5% அப்பு. இன்னைக்கும் அது அப்பு, அதை பற்றி அப்புறமா பார்த்துக்கலாம். நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் அரௌண்ட் 2850 860 வரைக்கும் போகுன்றது சொன்னேன். ஆல்மோஸ்ட் 2700 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாமே. க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 2716. ஸோ இன்னும் ஒரு 115 ரூபா தான் இருக்குது மேலே. அது வந்துருமா? அடுத்த ஒரு 2-3 நாளில் வந்துடும். நான் மந்த் எண்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் தீபாவளிக்குள்ளாரியே பொங்கலுக்குள்ளாரியே வந்துடுது. தீபாவளியில் எப்பயுமே ஜாலி ஆயிடுச்சுன்னா நம்ம தீபாவளின்றோம், அந்த பழக்கத்தில் வந்துருச்சு. சரி, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 26 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பாட் வந்து 77 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 144 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து 482 பாயிண்ட்ஸ். நிஃப்டி -19. என்னடா +28 இருக்கான்னா அது வந்து ஸ்பாட்டு. ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா -19, அதுவும் ஆல்மோஸ்ட் 42 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும் போதும் ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ தானே உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி வரும் ஆப்ஷனுக்கு. பட் ஸ்டில் ஃபியூச்சர்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. ஸோ அந்த 42 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ க்ளோஸ் அபவுட் 146 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங். இதெல்லாம் கதை. நம்ம நேற்றே வந்து நம்ம சொன்னோம் நிஃப்டியில் வந்து ஹெவி வெயிட்ஸ்லாம் இருக்கிறாங்களே, அது வந்து ரிலையன்ஸ் ஆகட்டும், ICICI ஆகட்டும், HDFC, ஆக்சிஸ் பேங்க்கு, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் நம்ம இப்போ பேசலாம். செய்தியில் நம்ம பார்க்கலாம். ரெண்டோத்தோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் அவங்களோட ப்ராஃபிட் 7% ஃபால். ஸோ நாளைக்கு பெருசாக கீழே விழும். ஆனால் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் வந்து டே ஹைலேருந்து ஓப்பன் ஆச்சு, அந்த லெவல்லேருந்து கீழே வந்துச்சு. கடைசி 3 மினிட்ஸில் என்ன ஃபால் ஆச்சோ அந்த ஃபாலுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து மேலே தூக்கி இருக்கு. ஸோ யாரோ ஒரு பெரிய பணம் உள்ளே வந்திருக்கு. ஸ்மார்ட் மணியாக தான் இருக்கணும், இவ்வளோ பெரிய பணம் அங்கே போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருந்திருக்கலாம். பட் அவங்களோட ப்ராஃபிட் வந்து இவ்வளோ உளுந்திருக்குன்னு சொன்னால் பார்க்கலாம். நாளைக்கு காலையில் வந்து அந்த மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது பார்க்கணும். அதாவது இன்ஃபோசிஸ். டிசிஎஸ் வந்து ஃப்ளாட் ரிசல்ட் தான் சொல்லணும். அவங்களுக்கு 2% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் கீழே உழுவும் நினச்சிட்டு இருக்கிறதுல 2% ப்ராஃபிட்ல வந்துருக்குன்றது இட்ஸ் அ பாசிட்டிவ் நியூஸ். பட் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே புல்லிஷாக இருக்குது. ஸோ நிஃப்டி 22,100 190ன்றது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். பார்க்கலாம்
இதை பத்தி நீங்க ப்ரோக்ராம் ஃபுல்லா பாருங்க. இந்த சப்ஜெக்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட புராணத்தை நம்ம பாடிடலாம். போன வாரத்துல வந்து நம்ம பி சாஃப்டை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ பி சாஃப்ட் க்ளோஸ் அபவுட் 757 நம்ம வந்து டார்கெட் கொடுத்துருந்தோம். சூப்பராக இன்னைக்கு மார்னிங் 760 டச் பண்ணிட்டு அங்கே வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இது வந்து அடுத்த ஒரு 1 week to 10 daysல க்ளோஸ் அபவுட் 10% அப்சைட் நம்ம பேசியிருந்தோம். சூப்பராக போச்சு. இது வந்து நம்ம யூடியூப் சேனலில் தான் சொன்னோம். அண்ட் ஏன் ரிவர்ஸ் ஆச்சுன்னு காரணம் சொன்னேன். எத்தனை பேர் வந்து நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்திருப்பீங்கன்றது தெரியாது. ஜோஹோ செஷனில் சொன்ன நிறைய ஸ்டாக்ஸ் இன்னைக்கும் வந்து ஹிட் ஆச்சு. இதெல்லாம் டெய்லி வந்து இது வந்து அதிசயமாக வந்து நிறைய பேத்துக்கு தெரியும். பட் இது வந்து டெய்லி பழக்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், டெய்லி ஒரு யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் சம்திங்னு சொன்னால் அது சொல்றதுல அர்த்தம் கிடையாது. அவன் வந்து ஒரு 4 ஸ்டாக் மல்டி பேக்கர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் காலரை தூக்கி விட்டுட்டு இருக்கோம். அண்ட் 2023ல நிறைய மல்டி பேக்கர்ஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் லைவ் ஆன் யூடியூப். ஸோ இது வந்து நான் ஸ்பெஷல் செஷன் வைக்கிறேன்றது எதுவுமே கிடையாது. இதே மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குல்ல, ஒரே மேட்டர் நீங்க வந்து நிறைய ஜூம் மீட்டிங்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரே மேட்டரை வந்து திருப்பி 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 1000 தடவை இருப்போம். ஒருத்தரை அட்டன் பண்ணா இன்னொருத்தரை அட்டன் பண்ணணுன்றது விருப்பம் படாது. ஸோ நம்ம ஜோஹோ மீட்டிங்ல அப்படி எதுவுமே கிடையாது. எண்டில் நான் வந்து 1 லட்ச ரூபா ஒர்த் கிஃப்ட் நான் கொடுக்குறேன், ஒர்த் ப்ராடக்ட்ஸ் நான் கொடுக்குறேன், இப்பயே வந்து நீ வந்து 19,000 ரூபா கட்டு, அடுத்த 15 நிமிஷத்துல கட்டினா நான் 10,000 ரூபாயில கொடுக்குறேன். இது மாதிரி எந்த சமாச்சாரமும் நம்ம விற்கிறது கிடையாது. எவ்ரி வீக் நிறைய புது சப்ஜெக்டை நம்ம பேசுறோம், செக்டரை பத்தி அனலைஸ் பண்றோம், உங்களோட டவுட்ஸ் நம்ம வந்து கிளாரிஃபை பண்றோம், பிளஸ் சில ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் அடுத்த வாரத்துக்கு வந்து நல்லா இருக்குன்றது டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அன்லைக் அதர்ஸ் நாங்கள் வந்து எந்த ப்ராடக்டையும் வந்து நாங்கள் விற்கல. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க, இந்த சாட்டர்டே வந்து நல்லா இருக்கும். 22,190 அது கடைசியாக நம்ம பேசலாமே ஏன் வந்துச்சுன்றது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செய்தி பார்த்துக்கலாம். ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை, நீங்கள் ஆல்வேஸ் ஃபார்வர்ட் போயிட்டு மறுபடியும் இங்கே வரலாம். செய்தி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏன் அந்த இதை வந்து நான் திடமாக இன்னைக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இருக்கு. ஸோ டெஃபினட்டா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்பைஸ் ஜெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு சொன்னால் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் வாரண்ட்ஸ் ஆன் அ ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ். க்ளோஸ் டு அபவுட் 31.8 crore ஷேர்ஸ் வந்து இது பண்றாங்க. அண்ட் இது வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ். உங்களுக்கு வந்து தெரியும், இந்தியாவில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. இதுல ஏர் இந்தியா, இண்டிகோ செம்ம லெவல்ல இருக்கிறாங்க. ஸ்பைஸ் ஜெட் அவங்களுக்கு பழைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வராங்க. அடிஷ்னலா இவங்களுக்கு வந்து 50 into 31 கோடி நீங்க போட்டுங்களேன், அப்ராக்சிமேட்லி ஒரு 1500 1700 கோடி உள்ள வருதுன்னா நல்ல விஷயம். அடுத்தது நிறைய குளோபல் பிராண்ட்ஸ் இந்தியாவில் வந்து வராங்க, இதுவும் அட்வான்டேஜ். நிறைய இந்தியா பேஸ்ட் ஜாம்பவான்கள், ஆதித்யா பிர்லா ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுன்றது பாக்குறாங்க. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ், அவங்க வந்து 1411 கோடி ரூபா அவங்களோட எல்லா ஃபேக்டரிஸும் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்றாங்க, கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன். வண்டி சேல்ஸ் ஆகுதுன்னா டெஃபினட்டா தேவை இருக்கும்ல. ஸோ சுந்தரம் தான் வந்து நிறைய ஆட்டோமொபைல்ஸ், பிரேக்கிங் சிஸ்டம், நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்ல நம்ம வந்து போவேணும், பட் இதை வந்து பாசிட்டிவ் ஃபார் தி கம்பெனி. அடுத்தது எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ரெட் சி. இப்போ நீங்க இந்த சமயத்துல நம்ம இந்த நியூஸ் பேசிட்டு இருக்க சமயத்துல நீங்க எடுத்து பாருங்களேன், நார்த் கொரியா சவுத் கொரியா டென்ஷன் ஓடிட்டு இருக்கு, யுக்ரைன் ரஷ்யா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு, இங்க ஹமாஸ் இஸ்ரேல் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுப்புற வந்து ஏமன்காரன் ஈரான்காரங்க இவங்க 2 பேரும் வர மேல கப்பல் மேல எல்லாம் மிசைல் அடிச்சிட்டு இருக்காங்க. எத்தனை இடத்துல சண்டை போயிட்டு இருக்கு. இது இல்லாத இன்னொரு 3-4 இடத்துல வந்து டென்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த டென்ஷன்ஸ் வந்து எப்ப வேணாலும் வாரா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. உலகத்துல 10 இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இது வேர்ல்டு வார் 3 இல்லாத இது என்னதுன்றது தெரியல. சரியா, எப்ப வேணாலும் சைனாவுக்கும் தைவானுக்கும் தகராறு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. தைவான்ல எலெக்ஷன் இருக்குல்ல, ஸோ டெஃபினட்டா சைனாக்காரன் சும்மா இருக்க மாட்டான். ஸோ சைனாவுக்கும் தைவானுக்கும் எப்போ வேணா முட்டிக்கலான்ற லெவல் வருது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட்
நிறைய வொலட்டாலிட்டிக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நான் சொன்னேன் 2024ல வார் அண்ட் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இயற்கை பாதிப்பு நிறைய இருக்குன்றது. நம்ம ஜப்பான்ல என்ன நடந்துச்சுன்றது பார்த்தோம். 2 அடுத்தது ப்ராப்ளம் வந்துச்சு. ஒன்று எர்த்குவிக்கு, அடுத்தது பிளெயின் இன்சிடென்ட்ஸ். இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல 6.1 விக்டர் ஸ்கேல்ல வந்து எர்த்குவிக் வந்துச்சு. இது என்ன பாதிப்புன்றது தெரியல, வி வில் சி. ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பயந்துட்டு இருக்காங்க. ரெட் சீல இருக்கிற இஷ்யூனால எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று, ஏற்கனவே லாஜிஸ்டிக்ஸ் கப்பல் பில்லு எல்லாமே வந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒன்று சுத்திட்டு போறாங்க, ஸோ எக்ஸ்ட்ரா வந்து காசாகுது. ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அடுத்தது வந்து துபாய், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டிராவல் டெஸ்டினேஷன்றது 2023ல வந்து அவார்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலா பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் 24 இப்போதான். 23ல பண்ணது 24ல அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. எஸ்பிஐ ரைசஸ் 600 மில்லியன் த்ரூ டாலர் பாண்ட்ஸ். டாலர் பாண்ட்ஸை இந்தியாலேயே வந்து 600 மில்லியனுக்கு வந்து வித்திருக்கிறாங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர். நான் நேத்தே வந்து சொல்லியிருந்தேன், இந்தியாவில் வந்து பாண்ட் மார்க்கெட் சூடு பிடிக்குது. இது சூடு பிடிச்சிருச்சுனால் ருப்பியை வந்து மோஸ்ட் லைக்லி காமன் கரன்சி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த கன்வெர்டபிலிட்டி யார் வேணாலும் நீ ருப்பியில வச்சுக்கலாம் இல்லை டாலர்ல வச்சுக்கலான்ற கண்டிஷன் வரும். அது வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். இதுக்கு அடுத்தபடியா ஆர்இசி செம்ம ரேலி பண்ண ஸ்டாக்கு. இதுதான் வந்து நோடல் ஆர்கனைசேஷன். இவன் தான் வந்து பொறுப்பு. எதுக்குன்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு மேல சோலார் பவரை போட்டு அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் கிரிட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த கிரிட்டு கொடுக்குற அந்த எவ்வளோ யூனிட் பார்த்து கணக்கு பார்த்து கொடுக்கறது வந்து ஆர்இசிக்கு பொறுப்பு கொடுக்க போறதாக ஒரு செய்தி. ஸோ ஆர்இசி பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் நான் தான் கிங்குன்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் பேங்க் உட்காந்துட்டு இருந்தான். எதுல? ருப்பி பாண்ட் மார்க்கெட்ல. சரியா? நீ கிடையாது, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஐசிஐசிஐ உள்ள வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் ருப்பி டேர்ம்ஸ்ல பாண்ட் மார்க்கெட்ல ஐசிஐசிஐ தான் வந்து கிங்கு. ஆக்சிஸ் பேங்க் நவுந்துருச்சு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்ஐசி 93.8 ரேடியோ சேனல் மாதிரி இருக்குல்ல, 93.8% வந்து அவங்களோட ப்ரீமியம் கலெக்ஷன் போன வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் இஸ் அ சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் எல்ஐசி. வருத்தமான விஷயம் வந்து என்னதுன்னு சொன்னால், எல்ஐசி வந்து என்டோமெண்ட் பாலிசி தான் விற்கிறாங்க. என்டோமெண்ட் பாலிசி இஸ் நாட் குட். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த நான் கட்டுற பணத்தை திரும்பி வருதுன்னு சொன்னால் அது வந்து மோஸ்டா க்ளோஸ் அபவுட் 5 to 6% தான் வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கிடையாது. இந்த ப்ராடக்டை வந்து ராங்காக விற்கிறாங்க. இது வந்து உனக்கு பென்ஷனுக்கு இல்லை உங்கள் பசங்களோட படிப்புக்கு சொல்லிட்டு தான் வித்துட்டு இருக்காங்க. இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் எல்லாரும் விற்கிறாங்க, எல்லா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும், இன்க்ளூடிங் மோஸ்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இது ராங் செல்லிங்ன்றது என்னைக்கு வரப்போகுதுன்றது தெரியல. எப்படி நாங்கள் வந்து டிப்ஸு கொடுக்கறது இல்லை கேஷ்க்கு டிப்ஸு கொடுக்கறது சிபி ரிஜிஸ்டர் இல்லாட்டினால் அரெஸ்ட் பண்ணலாமோ, இதே மாதிரி மிஸ் செல்லிங்க்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வரணும். அப்போதான் வந்து இந்த மிஸ் செல்லிங் வந்து தப்பிக்க முடியும். இதுக்கு அடுத்தபடியா அதானி ஃபர்ஸ்ட் டைம் ஓரளவுக்கு மீடியம் லேட்டிடியூட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரோன் அதானி குரூப் வந்து டெவலப் பண்ணி வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் அ சூப்பர் பாசிட்டிவ். ஞாபகம் வச்சு பாருங்களேன், கூடிய சீக்கிரத்தில் வந்து லாஜிஸ்டிக்ஸில் வந்து ட்ரோன் யூஸ் பண்ண போகிறதாக பேச்சு வருது. ஸோ இது எல்லாமே வந்து செம்ம காசு. டாடா பவர் 70,800 கோடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி. செம்ம பாசிட்டிவான நியூஸு ஃபார் டாடா பவர். அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சொன்னாங்களே 6,65,00,000 கோடி தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது குளோபல் இன்வெஸ்டர் சமிட்ல வந்து தீர்மானம் ஆச்சுன்னு. அதுக்கான ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பாரத் ஃபோர்ஜும் க்ளோஸ் டு அபவுட் 1000 crores அடுத்த 5 வருஷத்துல வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்றது சொல்லி இருக்கிறாங்க. 3 ரிசல்ட் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியாச்சு. 2 டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் பத்தி சொல்லிட்டோம். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து இயர் ஆன் இயர் 32% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் ப்ராஃபிட் 488.
20% ரெவென்யூ ஜம்ப் ஆயிருக்கு. செம்ம பாசிட்டிவ். அப்சைடுக்கான டார்கெட் நம்ம அதுக்கு ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே வச்சிடுங்க. இன்ட்ரெஸ்டிங் செய்தி எங்க டீம் வந்து எடுத்து கொடுக்கல, பட் நான் வந்து பார்த்தேன். ஜிக்யூஜி யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து அதானியோட ஷேர்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. மார்க்கெட்ல கீழே விழுந்திருந்தப்ப ஆல்மோஸ்ட் ஒரு $4 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு குஜராத்தி யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட். அவங்க ஆவரேஜா வாங்கின அதானி என்டர்பிரைஸ் 1410 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இன்னைக்கு அதானி ஷேர்ஸ் வந்து 3112 ரூபா, டபுள் ஆயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, அதானி போர்ட் வந்து 600 ரூபாய்க்கு வந்து ஒரு 4 ரூபா கம்மியா வாங்கினாங்க. அதானி போர்ட் வந்து இன்னைக்கு 1223, டபுள் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதானி எனர்ஜி 668ல வந்து வாங்கினாங்க. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1200, ஒரு 12 ரூபா கம்மி, அதுவும் டபுள் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதானி கிரீன் 504 ரூபால வாங்கினாங்க, அது ட்ரிபிள் ஆயிடுச்சு. 1755, ட்ரிபிளுக்கு மேலே ஆயிடுச்சு. செம்ம கெயின்ல. ஒரு ஹெட்ஜ் ஃபண்டுக்கு ஒரு $4 பில்லியன், நாலுல $2 பில்லியன் திடீர்னு வந்து ஒரு $2.5 பில்லியன் வந்து ப்ராஃபிட் வருதுன்றது சூப்பர் டூப்பர். நேத்து வைப்ரண்ட் குஜராத் 10வது எடிஷன், 20 வருஷத்துல வந்து 10வது எடிஷன் சூப்பர் டூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. செம்ம சீனு போட்டிருக்காங்க. யுஏஇயோட பிரசிடென்ட் வந்திருந்தாரு, மொரோக்கோட பிரசிடென்ட் வந்திருந்தாரு, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போயிருந்தாங்க, எல்லா பெரிய தலையும் அங்க இருந்தாங்க. ரிலையன்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 10 லட்சம் கோடி வந்து அங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த 10 வருஷத்துல. அதானி குரூப் வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் அங்க வந்து போடுறாங்க. அதே மாதிரி மிட்டல், லக்ஷ்மி மிட்டல் ஸ்டீல்ஸ், அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் பிளான்ட் வந்து குஜராத்ல போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. இயர் 2029ல வந்து இந்த பிளான்ட் ஆப்ரேஷனல்ல இருக்குன்றது சொல்லியிருக்காங்க, விச் இஸ் செம்ம பாசிட்டிவான நியூஸ். இது இல்லாத ரிலையன்ஸ் டாடா குரூப்பும் வந்து பெரிய லெவல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். நாளைக்கு வந்து அவங்க நாளைக்கு தானே லாஸ்ட் டேட்டு, 10, 11, 12. ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து மொத்தம் எவ்வளோ லட்சம் கோடி உள்ள வரப்போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். இப்ப குஜராத்ல வந்து இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்தாங்க, தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தினது, இது எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டா இந்தியாவா ஒரு ஈவெண்ட் நடத்தினா எப்படி இருக்கும், அதுல எல்லா ஸ்டேட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணா எப்படி இருக்கும், செமையா இருக்கும்ல. ஸோ இந்தியா ஆஸ் எ ஹோல், நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து மார்க்கெட் பண்றதோட இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ் போய் கூப்பிட்டுட்டு வரட்டும், ஒரு சென்ட்ரல் இடத்துல வந்து ஒரு மெகா ஈவெண்ட் நடத்தினா எப்படி இருக்கும். கஷ்டம்தான். நம்ம 4 பேர் சேர்றதே கஷ்டம்னா ஒரு 32 ஸ்டேட்டை கூப்பிடணும், அதையும் எத்தனை எதிர்கட்சி இருக்கிறாங்க தெரியல. நல்ல விஷயம், பார்க்கலாம். நம்ம ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 22,192 அது என்னதுன்றது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கான ஹையஸ்ட் கால் 21,700ல ரைட் ஆயிருக்கு, முடிஞ்சு போச்சு இந்த வாரம். அடுத்த வாரம் சரியா ஆப்ஷன் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கால் 22,300 லெவல்ல ரைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம போட்ட டார்கெட் 22,192 டு பி ப்ரிசைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒன் டே முன்னாடியே வந்து அந்த டார்கெட் தான்ன்றது நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஹையஸ்ட் புட்டு வந்து 21,000க்கு போயிடுச்சு. அப்ப ஸ்ப்ரெட் வந்து நினைச்சு பாருங்களேன், வந்து 21,500ல தான் ஹையஸ்ட் புட்டு இருந்துச்சு. இப்ப அடுத்த வாரத்துக்கான புட்டு வந்து 21,000லயும் மேல வந்து 22,300லயும் இருக்கு. ஸோ பெரிய வோலட்டாலிட்டி இருக்கு. நான் வந்து ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன், அடுத்த வாரத்துல இருந்து இந்தியா விக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, நிஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, பேங்க் நிஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். பிளஸ் 22nd ஜனவரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி கிரியேட் ஆகுது. 500 வருஷமா வெயிட் பண்ண ராமர் கோயிலுக்கான கும்பாபிஷேகம். ஸோ அந்த டைம் ஃப்ரேம்ல தான் வந்து ஆல் டைம் ஹை வருது. அண்ட் ஆல் டைம் ஹை வந்துச்சுன்னா அங்கிருந்து கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய விஷயத்த
அந்த டைம் ஃப்ரேம்ல 13ஆம் தேதியிலேருந்து 26க்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. ஸோ நம்ம போட்ட ரோட் மேப் மோர் ஆர் லெஸ் ஆன் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. நம்ம கொடுத்த கதை மோர் ஆர் லெஸ் மேட்சிங் ஆகுது. ஸோ அதில் இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் மட்டும்தான் யாருன்றதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நடந்துச்சுன்னா இந்த கதையை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.